பார்த்திங்கன்னா இந்த கொட்டி கிழங்கு செடி இப்போ தோண்டினோம்னா அதில் கிழங்கு இருக்கும். மொத்தம் பிடிங்காச்சு. அப்படி திரும்பி பார்த்திங்கன்னா வந்து நிறையா கிழங்கு இருக்கும். அது நண்பர்களே எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு. ஓகே நண்பர்களே, கருவேப்பிலை இருந்துச்சு, அதையும் போட்டுக்கிறோம் நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கொட்டி கிழங்கு வந்து பிடுங்க வந்திருக்கோம். இன்றைக்கி கொட்டி கிழங்கு பிடுங்கி இன்றைக்கி வந்து வறுத்து சாப்பிட போகிறோம். ராயம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த சீசன்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொட்டி கிழங்கு வந்து நிறையா வந்து காய்க்கும். அதாவது பார்த்திங்கன்னா மழை காலத்துலையும் சொல்ல முடியாது, நல்லா ஈரப்பதம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அந்த கிழங்கு வந்து முளைச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். இன்றைக்கி அதை தான் பார்த்திங்கன்னா வந்து விட்டு தோண்ட போகிறோம். முறையில் இங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ சூப்பராக பூத்துருக்கு நண்பர்கள். இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ மாதிரி அன்றைக்கினே இருக்குது போகிற வழி பூராமே. பாருங்க, வேறு லெவலில் இருக்கா. இதை பார்த்தீங்கன்னா உள்ளே கருக்கு நண்பர்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நான் போயிட்டு அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வேணால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொட்டி கிழங்குன்னு தோண்ட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மழை பெஞ்சிட்டு இங்கே அப்புறம் ஃபுல்லாக தண்ணி கிடந்து பார்த்தீங்கன்னா வந்து முளைச்சிருக்கு பாருங்கள். தண்ணி பார்த்தீங்கன்னா வத்திடுச்சு. நேரம் பார்த்தீங்கன்னா செடி இதே பார்த்தீங்கன்னா இந்த கொட்டி கிழங்கு செடி இப்போ தோண்டினோம்னா அதில் கிழங்கு இருக்கும். இது பூராமே பார்த்தீங்கன்னா வயல்காடு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் உள்ளே வத்திடுச்சு. அது தண்ணி வந்து ரொம்ப இருந்தாலும் பார்த்திங்கன்னா கிழங்கு சின்னமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வத்தி இருந்தாலும் அந்த செடியெலாம் தெரியாது. ஓரளவுக்கு மீடியமாக கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து நல்லா கிழங்கு வைக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக ஏகப்பட்ட செடி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து அதான் இன்றைக்கி தோண்டி வந்து கிழங்கு பிடுங்க போகிறோம். நீங்கள் வாங்க எவ்வளோ கிழங்கு பிடுங்குறோம் அப்படிங்கிற பார்த்தரலாம். கிழங்கு தோன்றதுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு நம்ம கையில் பார்த்திங்கன்னா களை கொட்டு இருக்குது. இதை பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக தோண்டி எடுத்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய செடி இருக்குது நண்பர்களே. பாருங்கள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா தோண்டி பார்ப்போம் கிழங்கு இருக்கான்னு. இந்த பாருங்க, நம்ம தோண்டினோடனே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க கிழங்கு வந்துடுச்சு. மேலாப்பில் இருக்குது நண்பர்களை. பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தோண்டி எடுத்துடலாம். இதாக நண்பர்களை பார்த்தீங்கன்னா தோண்டி எடுத்துருவோம். பாருங்க, ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு இருக்குது. ஒன்று தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறையா வேறு நிறையா 4 பக்கம் வேறு முடிச்சுன்னா வந்து நிறையா கிழங்கு வைக்கும். இது பாருங்கள் நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து மண் கட்டிட்டு மொத்தம் பேத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கிழங்கு இருக்குன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு செடி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிழங்கு இருக்குது. இந்த பாருங்கள், இது ஒரு தூர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிழங்கு இருக்குது. அதே மாதிரி இந்த இது தனியாக இருக்குது. இதில் ஒரு கிழங்கு இருக்குது. அதே மாதிரி இது தனியாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கிழங்கு இருக்குது நண்பர்களே. பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒன்றா நம்ம தோண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப ஆழத்துலையும் இருக்காது, நம்ம மேலோட்டமாக தான் இருக்கும். பாருங்கள், நம்ம ஒரு தூருக்கு வந்து தோண்டினோம். ஒரு செடி பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா 4 கிழங்கு நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் பை எடுத்து வந்தாச்சு. நம்ம பையில் பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருவோம். நம்ம அதை எடுத்துக்கொள்ளனாலும் சிரமம் தான் நினைக்கிறேன். சரியான கடுசாக இருக்குது தர வந்து. செடி உங்களுக்கு தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிலனா வந்துங்களே, எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நீட்டமாக இருக்கும். இது மேலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூ ஒன்று பூக்கும் ஊதா கலரில். கத்திரிப்பூ கலரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூ பூக்கும். இப்போ வந்து இதுலேயுமே பூத்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த பூக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செடி இருக்குது. இருந்தாருங்க இந்த மாதிரி தரையோடு இருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க, அங்கனைக்கான நிறையா இருக்குது. பாருங்க, பாருங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே மொத்தமாக கொத்தாக இருக்காருங்க கிழங்கு. வந்து பூண்டு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, பூண்டு மாதிரி 4 பக்கமும் இருக்குது. பார்த்திங்கன்னா செடி ஒரு செடி தான். இங்கே பாருங்க, நிறையா கிழங்கு இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துருவோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கிழங்காக இருக்குது நண்பர்களே.
இங்கே பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தூர் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிழங்கு இருக்குது. வேறு போகிற பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா கிழங்கு வச்சுருக்கு நண்பர்களே. பாருங்கள், இந்த அதை பார்த்தீங்கன்னா ஒரே செடி எப்படி இருக்குன்னு பாருங்க. மொத்தம் பிடிங்காச்சு. அப்படி திரும்பி பார்த்திங்கன்னா வந்து நிறையா கிழங்கு இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்லது நண்பர்களே. மருத்துவ குணம் நிறையா இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க, பிடிங்கி வந்து சாப்பிடுங்க. தோன்றுறது பார்த்தீங்கன்னா ஈஸி தான். பாருங்கள், லைட்டாக தோண்டினாலே வந்துடும். மேலாப்பில் இருக்கும் கிழங்கு. இதெல்லாம் ஈரப்பதம் இருக்கிற ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஊருக்கு அம்மா ஏரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே. நண்பர்களே, ஒரு கிழங்கு தோண்டிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நண்டு ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. எங்கிட்டு கடந்து வருதுன்னு தெரில. இங்கே பாருங்க, எங்கே கடந்து வந்துச்சு தெரில. ஒரு காலை காணும். சுற்றி பார்த்திங்கன்னா பொந்து எங்கிட்டையுமே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து யாருங்க ஒரு நண்டு வந்து தண்ணி இல்லாமல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெளியில் இற கிடைக்காம இந்த நண்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு கால் வீக் ஆயிடுச்சுன்னா அதுவாகவே கழட்டிடுமா இந்த நண்டு வந்து. அப்போ அந்த கால் வந்து உடஞ்சிருக்கும் போல், அதனால் கழட்டி வீசி போல். ஒரு கால் தான் இருக்குது. சரி, நம்ம விட்டுருவோம், போயிட்டு வரட்டான். இங்கே பாருங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொட்டிக்கிழங்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் கொட்டிக்கிழங்கு செடி. இந்த பாருங்க, போயிட்டு வா. அப்படியே மண்ணை மட்டும் எடுக்கிறேன். பாருங்க, ஒரு செடியில் ஒரு கிழங்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிழங்கு இருக்கும். பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. மண்ணை உதறியாச்சு. இப்போ தெரியும் பாருங்க உங்களுக்கு கிழங்கு. எல்லாமே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்க்குறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும். நல்லா மாவா. எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கிழங்கு பார்த்திங்கன்னா வந்து தோண்டி எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கால்வாசி பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இந்த பைக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அப்படியே வெளியில் அள்ளி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கொட்டிக்கிழங்கு நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா மண்ணாக இருக்குது. இப்போ போய்ட்டு அலசிட்டு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா வந்து இதை பார்த்திங்கன்னா அலசி எடுத்துக்கிறோம். நல்லா தண்ணிகளை கொட்டி இந்த மாதிரி கூடைகளை கொட்டிட்டு அலசி எடுத்துருவோம். கூடைகளை கொட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்படியே தண்ணிகளை போட்டு நல்லா அலசிடுவோம். நம்மளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலசியாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக அலசியாச்சு. சரி, போய்ட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே நண்பர்களே, பாருங்கள் நம்ம பிடிங்கிருக்க கிழங்க. இப்போ வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மண் இல்லாமல் நல்லா அலசியாச்சு.
நம்ம என்னதான் மண் இல்லாமல் அலசினாலும் பார்த்திங்கன்னா வந்து அதில் குட்டி குட்டி வேர்லாம் இருக்கும் பாருங்கள். அந்த சைடில் பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வேர். இதை பார்த்திங்கன்னா நம்ம கையினால தான் எடுக்கணும். இப்போ சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு செட் பண்ணணும். நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்து குழி தோண்டிட்டு பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு செட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல வந்து கரெக்டாங்கன்னா சமைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா கிழங்கு தோட்டம்னா பார்த்திங்கன்னா அந்த கடை வருங்க இதெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அடுப்புக்கு சேர்த்த மாதிரி இந்த இடத்துல வந்து குழி தோண்டிக்குவோம். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா குழி தோண்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சட்டி வைக்கிற மாற்றி வந்து உருண்டை மாதிரி பிடிச்சிங்க நினச்சிருவோம். அடுப்பு சூப்பராக செட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா வந்து அருமையாக இருக்காருங்க. வந்து சட்டி சேருதான்னு வச்சு பார்த்துருவோம். சேரலைன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா சிரமமாயிரும். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா சட்டி வந்து பக்காவாக வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்ருவோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மட்டும்தான் இருக்கனால பார்த்திங்கன்னா வந்து எந்தளவுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குன்னு தெரியல. வேறு ஓரளவுக்கு எடுத்துருக்கேன். பார்ப்போம். முக்கிய நண்பர்களே, வெற்றிகரமாக வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு. பார்த்திங்கன்னா விறகு வச்சு நம்ம எரிய வச்சுருவோம். அதெல்லாம் கங்கு விழுகட்டும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நெருப்பு அமராமல் எரியும். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா சட்டியை வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சட்டி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். ஓகே போதும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு வந்து உள்ளே ஒட்டிக்கிடுவோம். கிளம்பல போதும். பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும். வேகட்டும் ஒரு பக்கம். நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெங்காயம் வந்து வெட்டிடலாம். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வந்து விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்து வந்துருக்கு. வெங்காயத்தை பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருவாங்க கொஞ்சம் நம்ம.
ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா வெங்காயத்தை உரிச்சிட்டு நம்ம பொடி எடுத்துக்கிடுவோம். பார்த்திங்கன்னா இந்த ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா பார்த்திங்கன்னா வந்து அடுப்பு நல்லா எரிஞ்சு அமர்ந்துருச்சு. வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எடுத்து பார்ப்போம். இந்த பாருங்க, இலை எடுத்துகிட்டு வரல. அது பார்த்திங்கன்னா வந்து ஓலை மாட்டேன். இது நல்லா ஆறணுன்னா இந்த நல்லா வேர்லாம் எடுத்துகிட்டு உரிச்சிடுவோம். நான் அவிச்சிட்டு உரிச்சாதான் வந்து கரெக்டாக வரும். அப்படிங்கிறனால வந்து அதெல்லாம் வந்து அவிச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து வேர் எல்லாத்தையும் எடுத்துருவோம். இது கொஞ்சம் லேட் ஆகும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து வேர்லாம் வந்து நிறையா இருக்குது. அதனால் எடுத்துருவோம். அலசும் போது பார்த்திங்கன்னா வந்து போகலை. நல்லா எவ்வளோதுக்குன்னு அலசி பார்த்தாச்சு, போகலை. நம்ம கையினால எடுக்கிற மாதிரி இருக்குது. நண்பர்களே, பார்த்திங்கன்னா இந்த வேர் நிறையா இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. அதனால் வந்து நல்லா பெருசாக இருக்க கிழங்குற மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வேர் நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கிறோம். இப்போ மட்டும் இதை மட்டும் நம்ம வேர் எடுத்தால் மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். ஓகே நண்பர்களே, இதை மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுவோம். இங்கே பாருங்க எவ்வளோ வேர் உள்ளே இருக்குன்னு. ஓகே நண்பர்களே, எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதுனா இந்த எண்ணெய் காஞ்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறோம். ஓகே நம்ம கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டுப்பேன். ஓகே நம்ம கருவேப்பிலை இருந்துச்சு, அதையும் போட்டுக்கிறோம் நண்பர்களே. நமக்குன்னா வேரெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து போட்டால் நண்பர்களே. இப்படி பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா வேக விட்டுருவோம். இப்போ கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல, வந்து அரை கலரில் தோலை உரிச்சிங்கன்னா அந்த நல்லா ஒயிட் கலரில் வந்துடும். அந்த தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு சூப்பர் போட்டிங்கன்னா அதுங்களே இந்த மசாலா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுங்க ஒரு கிழங்கு எடுத்து உரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒயிட் கலரில் வந்துடும். இதுக்கப்புறமா போட்டு இந்த மாதிரி வெங்காயம் நக்கலையை போட்டு இந்த பார்த்திங்கன்னா குழம்பு மாதிரியும் வைக்கலாம், குருமா மாதிரி வைக்கலாம். இதை பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மாதிரி தான் பார்த்திங்கன்னா இதை என்னாலும் பண்ணலாம். நல்லா மாவு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா இந்த உப்பு போட்டு அவிச்சது இதை போட்டு டேரெக்டாக சாப்பிட்றலாம். லைட்டாக பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டுக்குருவோம். லைட்டாக, ரொம்ப வேண்டாம். ஓகே, போகிறோம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா மிளகா பொடி போட்டுக்குருவோம்.
இல்லை எல்லாம் போட்டாச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து உப்பு வந்து கிழங்குலே போட்டு நல்லா வேக வச்சாச்சு. பத்தலைன்னா வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படியே வந்து கிண்டிட்டு நம்ம சாப்பிட்றலாம். வந்து உப்பு வந்து தேவையான அளவு இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா உப்பு போட வேண்டாம். இப்போ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இறக்கிடுவோம், இறக்கி சாப்பிட்ருவோம். கருவேப்பிலையெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது நண்பர்களே. அப்படியே மேலே அப்படி வச்சுருவோம். ஏன்னா கொட்டிக்கிழங்கு வறுவல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல. இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம். முதல்ல சும்மா வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. வேறுங்க அந்த வெங்காயம்லாம் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கருவேப்பிலையெல்லாம் போட்டோம், சும்மா வேறு லெவலில் இருக்குது. நண்பர்களே, கொட்டிக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை பார்த்திங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்லாம், இந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்லாம். உப்பை போட்டு அவிச்சு சாப்பிட்லாம். நீங்கள் எங்கே கிடச்சாலும் பார்த்திங்கன்னா வந்து விட்டுறாதீங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வைய வரணும் சாப்பிட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வேலையை சந்திப்போம். டாடா, பாய் பாய். கடைசியாக பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அணைச்சாச்சு. இங்கே பாருங்க, தண்ணி ஊற்றியாச்சு. ஏன்னா காட்டுக்குள்ள வந்து நெருப்பு பற்ற வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா அமர்த்திட்டு போயிடணும். விறகுலாம் எடுத்து வெளியில் போட்டாச்சு நண்பர்களே. இவ்வளோ அதே மாதிரி பிளாஸ்டிக் நேமே கொண்டு போயிடுவோம். கையோட கொண்டு போயிட்டு நம்ம வந்து வீசிடுவோம். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வேலையை சந்திப்போம். டாடா, பாய் பாய்.